அந்த வகையில வந்து எல்லோரையும் குறிப்பிட முடியாது. ஆனா புலிகள் அமைப்பை வைத்து தவறாக பயன்படுத்துவது, புலிகள் அமைப்புடைய பெயரை, அவங்களுடைய உபகரணங்களை வந்து தவறாக பயன்படுத்துவதுங்கிறது தொடர்ச்சியா இருந்து வந்ததுதான். அந்த வகையில சில போராளிகள் தவறான புரிதல் காரணமாக அல்லது தங்களுடைய சுயலாப தேவைக்காக வெகு சிலர் வந்து இந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை கையாளுவதாக நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி வெளிப்படையாக வந்து 2ஆம் கட்டமாக போராளிகள் மறுபடியும் இயக்கம் வந்து வீரியமாக நான் களத்துல இறங்க போறோம் அப்படின்னு இதுவரைக்கும் இந்த செய்தியும் வரல. நாங்கள் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அது ஒரு புறம் இருக்கட்டும், அதை தாண்டி அரசியல் ரீதியான வெற்றி என்பது மிக முக்கியமானது. காரணம், எந்த பதவியை வைத்துக்கொண்டு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் பதவியில் இருந்த போது எந்த முதலமைச்சர் பதவி கையில் வைத்துக்கொண்டு இனம் சாவதை வேடிக்கை பார்த்தாரோ, கண்டுகொள்ளாமல் கடந்து போனாரோ, உண்ணாவிரத நாடகம் ஆடினாரோ, அந்த முதலமைச்சர் பதவியை, இந்த மண்ணை, இந்த போராட்டத்தை, இந்த இன விடுதலையை, தமிழ் ஈழத்தை உயிராக நேசிக்கிற அண்ணன் சீமான் போன்ற ஒருவர் அந்த அதிகாரத்திற்கு வருகிற போதுதான், அந்த அதிகாரம் இந்தியாவின் ஆட்சியை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் வருகின்ற போதுதான் நம்ம இந்திய அரசுக்கு குறைந்தபட்சம் நெருக்கடி கொடுக்க முடியும் இல்லையா? கடந்த காலத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து நான் அந்த சண்டையை கண்டுக்க மாட்டேன், ஆனா கேபினெட்ல எனக்கு 4 கொடுத்துருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கினார். ஆனால் சரியான மகனாக வருகின்ற காலத்தில் சீமான் போன்று வந்து நின்று எனக்கு கேபினெட்ல 4 வேண்டாம், எனக்கு இந்த கோரிக்கை தேவைப்படுகிறதுன்னு சொல்லி அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற போது இந்திய அரசு உலக நாடுகளிடத்தில் நம்முடைய மண்ணுக்காக என்று பேசுகிறதோ அன்று நம்மளால வந்து குறைந்தபட்ச கோரிக்கைகளையாவது நம்மளால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நாங்க புரிதலோட நாங்க பாக்குறோம்.